கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன் இல்ல ஐநங்க தலம் சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது, நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே! நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் ஓ மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன் இல்ல ஐநங்க தலம் சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது, நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே! நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க.
இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒம்ரவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்குன்னு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு யாபா. கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா ஈர்க்கும் கடல் உணவு பாஸ்தாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. உணர்கிறேன். ஒரு சிறிய பாட்டல். ஓ சரி. என்ன என்ன? அது அருவருப்பாக இருக்கிறது. வாவ். நிக்கோல், இது உன் முறை. போ. சரி. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். விரைவில் முயற்சிப்போம். இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக. இது ருசியாக இருக்க வேண்டும். ஆம், இது ருசியாக இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறாய்? என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி பெண்களே, விலகுங்கள். சிறிது தண்ணீர். இது வளர வேண்டும். வாவ், இந்த தர்பூசணியை பாருங்கள். இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். வாவ், அது ருசியாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். குளிர். ஆம், குளிர். வாருங்கள் மாண்டி, இப்போது உன் முறை. ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மாண்டி, கவனமாக இரு. ஓப்ஸ், நான் மன்னிக்கவும். சரி, நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, நான் இதை சாப்பிட முடியாது. முடியாது. நான் செய்ய வேண்டும். சரி, நான் தொடர்கிறேன். ஐயோ, ஹே, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். அமைதியாக இரு. நாங்கள் உன்னை மறைக்கிறோம். மாண்டி, இதோ உனக்கு. அருமை. இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஓ மனிதா, ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை. அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது. ஐயோ, உன் முறை பிரிட்னி. வா. சரி, முதலில் இதை திறக்கப் போகிறேன். ஆமாம், வாவ், இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒரு யோசனை. நான் பாட்டிலை ஊதி விடுகிறேன். நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை பெண்களே, இதை தீட்டு எரிப்போம். ஆமாம் பையனே, இது அருமையாக இருக்கும். அற்புதம். பாருங்கள், இது வேலை செய்கிறது. ஓ இல்லை, பிரிட்னி, நீ என்ன செய்தாய்? அது என்ன? ஓ
பெண்களே, யார் இதை சுத்தம் செய்ய போகிறார்கள்? இங்கிருந்து விலகுங்கள். எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள். ஆஃப், அதை நிறுத்துங்கள். ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம். ஓ இல்ல, சூடான பச. பாட்டி காரமான உணவை விரும்புவதில்லை. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான கனவு பெண்களே. நீங்க தொடங்க போறீங்க நிக்கோல். எனக்கு நினைக்கிறேன் இது சரி. நான் அதை என் வாயில் வைத்து ஒரு கடி எடுப்பேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். கொஞ்சம் காரமாக இருக்கிறது, ஆனால் சகிக்க முடியும். பயப்பட வேண்டியதில்லை, நான் முடித்து விட்டேன். ஓ, இந்த பப்ளிகம் நிக்கோல் சாப்பிட்டதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது. பாட்டி பயப்படுகிறார். இது மிகவும் காரமாக இருக்கக்கூடாது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் உள்ளிருந்து எரிகிறேன். பாட்டி, ஏன் உங்கள் வாயை திறந்தீர்கள்? நான் அதை தடுக்க முடியவில்லை. என்ன? ஓ, எனக்கு தோன்றுகிறது அங்கே சிக்கன் இருக்கிறது. வாசனை அற்புதமாக இருக்கிறது. எனக்கு மொறு தோலுடன் பொரித்த கோழிக்கால்கள் மிகவும் பிடிக்கும். இதை உடனே மறந்து விடுவேன். இந்த கோழியுடன் ஆபத்து முடிந்தது. ஆனால் மாண்டிக்கு இல்லை. பாவம், உன்முறை. ஓ, இதை பார்க்கவே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு முட்டைகள் எழுந்திருக்கின்றன. பாட்டி, நான் இதை செய்ய முடியாது. நிறுத்து, கவலைப்படாதே. பாட்டி உனக்கு உதவுவார். நீ ஒரு சிறிய துண்டு எடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து ஒரு கடி எடு. பார்த்தீங்களா, பயமில்லை. ஓ, பாருங்கள், மற்றொரு கடி. ஓ, வாங்க, கடைசி துண்டு மீதமுள்ளது. ஓ ஓ இல்லை. ஹே, அங்கே ஒரு பபுள் இருக்கிறது. கவனமாக இரு. ஓ, அது வெடித்து விட்டது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? சரி, எந்த தீவிரமான விளைவுகளும் இல்லை. ஓப்ஸ், நான் தவறாக நினைச்சேன். ஓ, நீச்சல் குளத்தில் இருக்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நல்லது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். ஹா, இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது
மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் பத்து அடடா இருந்தால் அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்தீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். ஆம், 10 10 10. உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக்காரதா? பாட்டி, நான் இனிப்பு துவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? அந்த வேகத்துல இங்கே வந்து சென்னுட்டு. என்னுடைய அற்புதமான மிக குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி சரி, நீ துவங்க. நவீனம் தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன், நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. அக்கு, ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான்
நான் இது கனவில் கண்டேனா இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க, ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. டேய், இத நம்பால முடியும். டேய், இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. டாய், உன்னால என்ன? எனக்கு ஒரு சராசரி தொகுப்பு கிடைத்துள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த பெரிய தொகுப்பை பாருங்கள். வாங்கத் தொடங்கலாம். நான் முதலில் தொடங்குகிறேன். இந்த இளஞ்சிவப்பு அழகான தூளை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது என் மூக்கில போய்விட்டது. நான் தும்மி விட்டேன். ஓ, ஏன் பொடி? ஓ, இல்ல. வா, பிரிட்னி, நீ அத பாத்தியா? சரி, என் முறை. இங்க நிறைய பொடி இருக்கு. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி சுவை எனக்கு பிடிச்சது. ஒரு பபிள் ஊத முயற்சிப்போம். நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஊசி இருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கும். முடிந்தது. யார் விளக்கை அணைத்தார்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் முகம் முழுவதும் பபிள் கம். என்ன ஒரு கனவு. ஓ, சரி. நீங்க ஜாண்டி ஒருவர் தான். அதை செய்தது எனக்கு தெரியும். பிரிட்னி, உன் முறை. நான் விரும்புகிறேன். இதை திறப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சரி. எனக்கு ஒரு டீப் கிண்ணம் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். நட்சத்திர தூளை திறந்து கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். ஆமாம், முடிந்தது. இப்போது இதை முயற்சிப்போம். அது இனிப்பு. அற்புதம். ஒரு பப்ளை ஊதி பார்க்கலாம். வாவ், அது பெரியதாக இருக்கிறது. எனக்கு ஒரு பலூன் இருக்கிறது. பாருங்கள் மோனிகா, அது உங்களுக்காக. நன்றி. மற்றொன்று. மோனிகா, இதுவும் உனக்காக. உண்மையா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. பிரிட்னி, பிரிட்னி, என்ன பற்றி என்ன? நிச்சயமாக நிக்கோலுக்காகவும் சில செய்ய போகிறேன். ஒரு நிமிடம். இதோ. அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி பிரிட்னி. எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். மோனிகா, உனக்காக இன்னும் சில பலூன்கள் இங்கே. அவை பறந்து போகாமல் பிடித்துக்கொள். பிரிட்னி, இது மிகவும் அதிகம். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, அப்படியா? ஹே பெண்களே, முடியாது. நமக்கு நிறைய ப்ளூன்கள் இருக்கின்றன. அடுத்த சுற்றில் சந்திப்போம் என நினைக்கிறேன். நான் விரும்பலை. என்னிடம் எதுவும் இல்லை. வா, நான் அதிர்ஷ்டசாலி. நான் நம்புகிறேன். நான் ஒரு முள்ளங்கி காக்டஸுடன் சண்டை போடுகிறேனா? பார்க்கலாம். இது பலிக்கிறது. ஓ, என்ன பார்ப்போம். என்ன?
பொய்யான கீழ்முன்றைக்கு தீஞ்செல்லி காலம் வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, நான் இந்த கற்றாழையை காத்துக்கொள்ளப் போகிறேன். இது வலிக்கலாம். பல ஊசிகள். நான் இத பார்க்க முடியாது. இது ரொம்ப மோசம். அவர்கள் எனக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். அடுத்தவர் யார்? அப்போ அது நொறுக்கலையா? இன்திதார். உண்மையில நான் இந்த டுவிசர் கொண்டு எல்லா ஊசிகளையும் எடுப்பேன். என்ன ஆச்சு? ஓ, என்னுடைய மூக்கில் முடி வளருகிறது. ஈ, அது வலிக்கிறது. எனக்கு தெரியவில்லை அது என்ன. என்னுடைய கண்ணில் பிடித்தவர் இல்லை. அது மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக ஒரு கற்றாழையை கடிக்க முடியும். அது அருவருப்பா இருக்கு. ரொம்ப மன்னிக்கவும், நான் என்னை கட்டுப்படுத்த